ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ரொம்ப நாளாக இதை பற்றி பேசணுன்ட்டு லிஸ்ட்டில் வச்சுருந்த ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு விஷயம் தான் இது. நம்ம எல்பி வந்து பார்த்திங்கன்னா அசார் அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கான வீடியோ தான் இது. செகண்ட் பார்ட் நான் இன்னும் பார்க்கலங்க. ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் அந்த இன்டர்வியூவே பார்த்துருப்பீங்க, பட் நம்மளோட சைடு ஒப்பீனியன் சொல்லணும் இல்லையா, அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு விஷயம் வந்து இனிமேல் உடனே ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து போயிட்டுருக்கு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு. ஏன்னா வந்து இந்த மாதிரி லிஸ்ட்லாம் இருக்குது, அதோட புது அப்டேட் வருது, அதை நான் ஷேர் பண்ணிடுறேன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஷேர் பண்ணவே முடியல. காலேஜில் இது மாதிரி டைம் ஒதுக்கி தான் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பண்ணுறத முடியுதான்னு பார்க்கணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்பி உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா த வே ஷி ஆன்சர்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனாங்க. அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அவங்க வே ஆஃப் டாக்கிங்கில். அது ஆல்ரெடி நிறைய டைம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு இன்டர்வியூமே. ஸோ த வே ஹீ ஹேண்டில் த இன்டர்வியூ, த வே ஷீ ஆன்சர் த இன்டர்வியூ, போத் ஆர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதாவது இது வரைக்கும் எந்த இன்டர்வியூலையுமே கேட்காத ஒரு கேள்விகள், எல்லா இன்டர்வியூவும் பார்த்துட்டு அதை தவிர்க்கணும் அந்த கேள்விகளான்னு சொல்லிட்டு அந்த எஃபோர்ட் போட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஏன் வந்து வீக்காக சேர்ந்து வரல, நான் சொன்னது 2 பேரும் தனித்தனியாக தான் வருவாங்க அப்படின்றதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ அதில் கொடுத்தது. வீக்காக ஃபேன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாருக்கும் இல்லாமல் எல்பிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷல் செஷன் வச்சுருந்தாங்க. வீக்காக ஃபேன்ஸ் கொஸ்டின் செஷன் சொல்லிட்டு ஒரு 6 வீக். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரிஜினல் இதுலேருந்து ஷேர் பண்ணி அதுலேயே அவ்வளோ மெசேஜஸ் வந்திருக்கு. அதுலேருந்து செலக்டடாக ஒரு 6 மெசேஜஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து எல்பிஎல்ல படிக்க வச்சது. இது எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு இன்டர்வியூவில். அண்ட் சுவாமியை பற்றி காவேரி எங்கே சொல்கிறது, அதாவது நெகட்டிவ்ஸ்க்கெலாம் வந்து ஒரு அழகான பதிலடி கொடுத்தாங்க. என்ன சொல்கிறதுனா, இங்கே சுவாமி இருந்தாருன்னா கண்டிப்பாக என் கூட வந்திருப்பார். நெகட்டிவ் பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, அதை நமக்கு எடுத்துக்கூடாது. அதை விட 1000 மடங்கு எனக்கு சப்போர்ட் கொடுக்குற, லவ் கொடுக்குற ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப அழகாக வந்து பதில் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. டக்குன்னு பதில் சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு வந்து எல்பிக்கிட்ட பிடிச்ச விஷயம். அது ரொம்ப கிளாரிட்டியாகவும் இருக்கும். அவங்க சொல்கிறதுல ஒரு இது இருக்க மாதிரி இருக்கும், நியாயம் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் எல்பியோட ஒரு பதில் எல்லாம் எப்பயுமே. எல்பிக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடுத்தாங்க இல்லையா, அவங்க மூவிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வாழ்க்கை என்னும் ரோட்டில் நடிப்பு என்னும் ட்ரிப்பில் ஆனது போல் ஓடிக்கொண்டிருக்கும் நம்ம காவேரிக்கு அழகாக ஒரு இன்ட்ரோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கவிதை சொல்லியிருப்பார். உலக நாயகன் எம்பி, வி லவ் யூ எல்பி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிறைய வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சுவாமி அண்ட் எல்பி இவங்களை பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா மேஜிக்கல் இருக்குங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது, எல்பிக்குள்ளேயும் சுவாமிக்குள்ளேயும். அது என்ன நீங்கள் சொல்லுங்கள். எல்லா இன்டர்வியூலையும் சொல்கிறேன், அதாவது அவார்டு வாங்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து பிரவீன் சார், ஸ்டோரி அது இதுன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் விட்டுருங்க, அது இல்லாமல் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசார் வந்து கேட்டிருப்பார். பட் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சொன்னதை ட்விஸ்ட் பண்ணி சொன்ன மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் வந்து இந்த மாதிரி நடிக்க சொல்லி ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது கஷ்டமாக இருந்துச்சு. அது போக நாங்களே அடாப்ட் ஆகிட்டோம். அதனால தான் வந்து எங்களை ஸ்க்ரீனில் பார்த்தாலே அவ்வளோ வந்து பிடிக்கும். ஒரு சில சீன்ஸ்லாம் நாங்களே நடிச்சுட்டு அந்த சீன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கைட் பண்ணிட்டு இருப்போம். நடிக்கும்போது கூட அந்த மாதிரி இருக்காது, பட் வந்து வரும்போது ரொம்ப அழகாக எடிட்லாம் பண்ணி சாங்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் நம்ம எல்பிக்கு பிடிச்ச சீன் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கும் ரொம்ப பிடிச்ச சீன், ஆனால் வந்து நம்மளால் மறக்க முடியாத ஒரு சீனு. அதாவது விஜயோட பர்த்டே அப்போ ஸோ காவேரிக்கு தெரியும் அவங்க வெளில வரப்போகிறாங்க அப்படிங்கிற விஷயம். அதாவது 2 பேர் லவ்க்கு நடுவில் இன்னொரு பர்சன் வரப்போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் காவேரிக்கு தெரியும், விஜய்க்கு தெரியாது. ஸோ அது வந்து ஒரு லாங்லேருந்து இப்படியே ஹக் பண்ணி அப்படியே கட் பிடிச்சி அழுவாங்க, கணத்தில் கிஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா. அது அவங்க ரொம்ப பண்ணதாகவும் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 2:30 வரைக்கும் வந்து ஷூட்டிங் பண்ணதாகவும், அது வந்து அதுக்கப்புறமா அவங்களால தூங்கவே முடியல. அந்த ஷூட் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஷூட்னால் ரொம்பவே டயர்டாக ஒரு மாதிரி அலுப்பாக இருக்கும். பட் அந்த சீன் நடிக்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணி நடிச்சு அதுக்கப்புறமும் வந்து என்னால் தூங்கவே முடியல. அந்த சீன் வந்து அவ்வளோ இம்பாக்ட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீன் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த சீன் உங்களுக்கு மட்டும் இல்லை காவேரி, எங்களுக்கும் ரொம்ப இம்பாக்ட் கொடுத்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து வெண்ணிலாவோட என்ட்ரியுமே வந்து கொஞ்ச நாள் வந்து ரொம்ப ட்ராகிங்காக போய் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள் அதெல்லாம் மறக்கவே முடியாது. 4 செக்மெண்ட்ஸாக வந்து வச்சுருப்பாங்க. ஒன்று ஹிஸ்ட்ரி, அதாவது எஸ்டிடிங்களா ஹிஸ்ட்ரி, அவங்களோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறது, வரலாறு. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ படம்லாம் பண்ணுறீங்க, பட் அதில் இல்லாத ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய செலிபிரிட்டிஸ்க்குலாம் எவ்வளோ லவ் இருக்கோ ஈக்குவல் லவ் வந்து எனக்கு கொடுக்குறாங்க. அதை ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். அந்த லவ்வை வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுறேன். நான் எடுத்த டிசிஷன் கரெக்டாக அப்படிங்கிறத இப்போ நான் வந்து நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி அவ்வளோ வந்து அழகாக பதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து அது ஃபீல் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது அந்த ஒவ்வொரு லவ் நம்ம கொடுக்குறதும். தில்லுக்கு துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கார்டு, அந்த ஒவ்வொரு கார்டு செலக்ட் பண்ணுவாங்க. அதில் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லியிருப்பாங்க. பிடிச்சது கொத்து பரோட்டா, பிடிச்ச படம் குஷி,
லவ் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும்னு ஆசைப்பட்ட பிறகு லவ் இல்லை, ஒரு லவ் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸில் பிரேக்கப் ஆச்சு. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எப்போன்னா அவங்க காலேஜ் படிக்கும்போது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது நடிச்சது வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா எம்மன். அவங்களுக்கு எம்மன் வந்து லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ மூவிஸ் பண்ணாலும் எனக்கு வந்து எம்மன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அது வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஈவன் கடல் தாண்டி மலேசியாலுமே அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நானும் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ம ஹெல்ப் இன்னொரு குவாலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா, ஸோ அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக மற்றவங்க கிட்ட வந்து என் ஃப்ரெண்டை நான் விட்டு கொடுத்து பேச மாட்டேன், எனக்கு அவனை பற்றி எனக்கு தெரியும், நீ மூடிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்காக நின்று பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை அது டேரெக்டாக அவங்க டீல் பண்ணிப்பாங்க. இன்னொருத்தவங்க சொல்லும்போது அவங்களுக்கு வந்து நோஸ் கட் பண்ணி அமுச்சு விட்றாங்க. அதாவது ஃப்ரெண்டுக்காக வந்து எதையும் பண்ண துணிஞ்ச ஒரு ஆள். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ஒரு கேரக்டர். அண்ட் அசாரும் எல்பிக்குமான ரிலேஷன் எப்படி வந்துச்சுன்னா, அதாவது அவங்க நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்களே, அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அவங்க வந்து நம்ம ஆஹா கல்யாணம் அண்ட் மகாநதியோட இது வச்சு மகாசங்கம் வச்சுருப்பாங்களே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ஆங்கரிங் பண்ணுவார். ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ அங்கே ஜஸ்ட் ஒரு அவங்ககிட்ட ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு, ரெஸ்பெக்ட்லேருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங். அப்புறம் வந்து ரீல்ஸ்லாம் நிறைய பண்ணுறதுலாம் நம்மளாம் பார்த்துருப்போம். ஸோ அதாவது அந்த ரீல்ஸ் எந்த ரீல்ஸ் பிடிக்கும்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா காதல் மன்னன் மூவிலேருந்து ரீல் பண்ணியிருப்பாங்க, அதான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அசாருக்கு பிடிச்சதே பிடிக்காது அப்படிங்கிற வரும்போது, ஸோ அடுத்த சார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார். ஸோ எது பண்ணாலும் அவ்வளோ நீட்டாக இருக்கும். அதுதான் ப்ளஸ்ஸு. அதுதான் ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு பர்ஃபெக்ஷன் பார்ப்பார், அதுதான் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து அந்த இன்டர்வியூ ஹேண்டில் பண்ணியிருந்தார். ஆல்ரெடி இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். வீக்கா கிரேஸ் நம்ம யஷ்வந்த் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டை சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை பற்றி நம்ம தனியாக ஸ்பெஷல் வீடியோமே போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. ஒரு டேருமே கேட்டிருப்பாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி நடிச்சு இந்த கேரக்டர் நடிச்சு நல்லாயிருக்கும், நீங்கள் அதை ஃபீல் பண்ணுற கேரக்டர் இது அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜெய்பி மூவிலேருந்து மணிகரனோட ஒய்ஃபாக வந்து நடிக்கணும், அது நான் வந்து இது பண்ணணும், அந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஹாப்பி, அந்த மாதிரிலாம் ஆசை இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க. எல்பி சோகமாக இருக்கும்போது கேட்குற பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் வந்து புள்ளையா அப்படிங்கிற ஒரு சாங், அது எனக்கு தெரில அந்த சாங்கு. அண்டு கனவே கனவே சாங் வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடிக்கடி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லிரிக்ஸ்லாம் கேட்கும்போது அப்படி கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும் அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருந்தாங்க. மோட்டிவேஷன் சாங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அந்த சாங் மோட்டிவேஷன் தான். அயன் மூவிலேருந்து அந்த சூடாக இல்லாவிட்டால் அந்த லிரிக்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே அது சூப்பரான லிரிக்ஸு. அடுத்து வந்து அவங்களுக்காகவே எழுதப்பட்ட சாங் வந்து பார்த்திங்கன்னா வராக நதிக்கரோரம் அந்த சாங் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாங்க. அது எல்பிக்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபுல் இன்டர்வியூமே. எல்பிக்கு இருக்க ஃபேன் பேஸ்க்கு எல்பி வந்து பார்த்திங்கன்னா கட்சியே ஆரம்பிக்கல, இல்லைன்னா இது ஆல்ரெடி இருக்க கட்சியில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கலாய்ப்பார். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக போச்சு இன்டர்வியூ. ஃபேன்ஸ் கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரட் ஆக்டர் விஜய், ஆக்ட்ரஸ் சிம்ரன், சாய் பல்லவியோட ஆக்டிங் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜோதிகா மேடம் சொல்லியிருப்பாங்க. குஷி மூவி, ஸோ நம்மளுக்கு ஜோதிகாவுக்கு விஜய் அண்ட் குஷி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சாங் நிலாவேவா அந்த சாங்கு, அப்புறம் கண்மணி அன்புடன் நிலவை பார்த்து அந்த சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங். இவங்களோட சாங் செலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, எனக்குமே பிடிச்ச சாங்ஸ் இது எல்லாமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க தம்பிக்கும் உங்களுக்குமான பாண்டிங் ஒரு தாய் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க 10 இயர்ஸ் இருக்கும்போது குழந்தை பிறந்துச்சு. ஸோ அதுக்கு குழந்தைய பார்த்துக்கிறது எல்லாமே இவங்க தான். அப்போ சின்ன பிள்ளையில ஒரு பேபி ஒரு அம்மாவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ சீபே அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்டாலும் கொடுக்குறது, அந்த மாதிரி ஒரு நல்ல மெச்சூரிட்டியில் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரைட் சீன் தான் ஆல்ரெடி நம்ம பேசியாச்சு. சந்திரகாந்தம் ஆக்சுவலாக எனக்குமே அந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும். நான் நெஞ்சம் மறப்பதில்லை சீரியல் வந்து தமிழில் பார்க்கல, ஃபஸ்ட் சந்திரகாந்தம் சீரியல் தான் பார்த்தேன். அதில் எனக்கு லக்ஷ்மியோட ஆக்டிங் பிடிச்சது. ஆக்சுவலாக நம்மளை எழுப்பிக்காக தான் அங்கே போய் அந்த சீரியல் பார்த்தேன். அப்புறம் குயிட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது அந்த சீரியல் ஃபேன்ஸ்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இன்னும் வந்து எல்பிக்காக மகாநதி பார்த்துட்ருக்காங்க. நம்ம எப்படி அவங்களுக்காக அங்கே பார்த்தோமோ இப்போ அவங்க வந்து இங்கே பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ட்ரூ லவ். ஸோ மொழியே தெரியாமல் வந்து பார்க்குறதுலாம் அதெல்லாம் கிரேட்டு. அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் வந்து நம்ம எல்பி கிடச்சிருக்காங்க. அதில் ஒரு சூப்பராக இருக்குங்க அந்த சீரியல் சந்திரகாந்தமில். நம்ம எல்பி ஆக்ட் பண்ண அந்த சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். நான் விரும்பி பார்த்தேன் அந்த சீரியல். எனக்குமே மொழி தெரியாது, பட் இருந்தாலும் நான் பார்த்து ரசித்த ஒரு சீரியல். அதுக்கப்புறம் தான் நெஞ்சம் மறப்பதில்லை வந்து நான் இங்கே தமிழில் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதில் இருக்கு இல்லையா ஹாட்ஸ்டார், அதில் பார்த்து என்ஜாய் பண்ண சீரியல் அது. இங்கே 15 டேஸ் அங்கே 15 டேஸ் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதனால தான் வந்து அவங்களால போகல, அவங்களுக்கு வந்து செட் ஆகலை. பட் சுவாமிலாம் ரொம்பவே கிரேட் அப்படின்றத அங்கே மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் அவர் இங்கே 15 டேஸ் அங்கே 15 டேஸ் எப்படி தான் ஒர்க் பண்ணுறாருனே தெரியல அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒர்க் பண்ணி பழகிடுச்சு, அதெல்லாம் வந்து அவருக்கு ஒன்றும் தெரியல. பட் எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆஃப் ஃபார் எவர் அப்படிங்கிற ஒரு
ஃபேன் பேஜ்லேருந்து கிட்டத்தட்ட 100 மெசேஜ் வந்து நம்ம அசார் அவங்களோட மெசேஜுக்கு போயிருக்கு அவங்க சொன்ன அந்த இதில். பட் அதுலேருந்து ஒரு இது மட்டும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உண்மையான சக்ஸஸ்னால் உங்களோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சக்ஸஸோட டெஃபினேஷன் என்ன அப்படின்ட்டு. டூயிங் மை ஃபேவரட் ஒர்க் நம்ம சக்ஸஸ் ஆனோம்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளோட சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேவரட் ஒர்க் தான் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்பவே நல்லா சக்ஸஸ் ஆகிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதுதான் உண்மையான டெஃபினேஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் இந்த இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு கொஷனுமே புதுசாக டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எஃபோர்ட் எடுத்து இந்த அளவுக்கு பண்ணி நமக்கு இன்டர்வியூ கொடுத்த அசார் ப்ரோக்கும் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களோட ஜாபை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை. உங்களுக்கு இந்த இதில் எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் டிலே தான், சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.